ஸோ ஆஸ்கிங் அபவுட் திங்ஸ் இன் ஜெர்மன். ஸோ இது என்னன்னு நிறைய கேள்வி கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜெர்மனில் இது என்னன்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் தஸ், வாட் இஸ் தட்டுக்கு ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்க? வாட் இஸ் தஸ் சொல்லுங்க. வாஸ் இஸ் தஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு, வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் தஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேபிள் இதை பார்த்துட்டு வாட் இஸ் தஸ் அப்படின்னு கேட்டா இதுக்கு வந்து என்ன சொல்றோம்? த டேபிளுக்கு டேர் டிஷ் சொல்லுவோம். த டேபிளுக்கு ஆமா, த டேபிளுக்கு டேர் டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆர்டிக்கல்ல டேர் டி தஸ் மாத்தி மாத்தி வரும்ன்றதுனால த டேபிள் இப்படியே நீங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். டேர் டிஷ்னே படிச்சுக்கணும் நீங்க. ஓகே சரிங்களா? ஸோ இது ஒரு டேபிள் அப்படின்னு சொல்றதுக்கு das ist ein Tisch. Das ist ein Tisch. So was ist das? There is in dash. Das ist ein Tisch. This ein dish. So மத்தவங்க சொல்லுங்க, ராஜேஷும் அப்புறம் தமிழ் சொல்லுங்க. இல்ல மேடம் இப்ப வந்த மேடம். So what is this-னா இது என்ன, what is that, அதுக்கு பதில் இது வந்து டேர் டிஷ்னு நீங்க படிச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. the table, the tableக்கு ஜெர்மன்ல என்ன சொல்வாங்க? the table. der Tisch, der Tisch, der Tisch. ஓகே. so இது ஒரு டேபிள் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? das ist ein Tisch. Das ist ein Tisch. That is a table. ஓகே மேடம். சொல்லுங்க ஜெர்மன்ல. was ist das? Das ist ein dash. Tisch. Tisch. ஓகே. Tisch. ஆமா. ஓகே. so அடுத்தது was is das? so the chairக்கு வந்து அவங்க என்ன சொல்வாங்கன்னா der Stuhl. der Stuhl. was is das? ஆமா, இது என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? Das ist Stuhl. Stuhl. Das ist ein Stuhl. Stuhl. ஆமா. சோ நீங்க உங்களே நீங்க கேள்வி கேளுங்க. What is this அப்படின்னு ஒருத்தர் கேளுங்க, ஆன்சர் ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம். டேய் வா உள்ள வா. இப்பதான் ஆரம்பிக்க கிளாஸ். டேபிள் சேர் தான் முடியாது ஸ்டக்னு. வீரமணி வந்துட்டாங்க. சரி. நான் கேக்குறேன் உன்கிட்ட. ஐசனோ. சரி. கேக்குறேன். வாஸ் இட் தஸ்? Das ist Stuhl. Ein Stuhl. das ist ein Stuhl. So இப்போ ஜாயின் பண்ணிருக்க வீரமணிக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இது என்னன்னு கேக்குறதுக்கு என்ன சொல்வாங்க? was is das. das. அப்படினா was is that அப்படின்னு கேள்வி. ஓகேங்களா? was is das. சோ நீங்க யார்கிட்டயாச்சும் எதை கேட்கணும்னா உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கலாம். was is das அப்படின்னு கேட்டுக்கலாம். சோ இப்போ டேபிளுக்கு என்ன சொல்வாங்க? der Tisch. நீங்க der Tischனே நீங்க படிச்சுக்கணும். the table, der Tisch அப்படி. was is das? das ist ein Tisch. அதே மாதிரி தான் இப்போ இது பண்ணிட்டு இருந்தோம். der Stuhl, சேர்க்கு வந்து der Stuhl. was is das? das ist ein Stuhl. சோ நீங்க கேளுங்க. இப்போ நீங்க கேட்டுக்கங்க. வீரமணி லைன் வந்துட்டியா? யார் அவனையா? என்னையா? அவன இவன் வந்து இப்ப தண்ணி குடிச்சா. சரி நீங்க கேளுங்க வேற யாராச்சும். தமிழ்ட்ட கேளுண்ணே. தமிழ்
Was is das. Das ist ein Stuhl. ம் சூப்பர். Super. Das ist ein Stuhl. Okay. இப்போ கிளாக்குக்கு என்ன சொல்லுவாங்க? டி உவர். டி ஊவரா மேம்? டி உவர். சோ இந்த டி உவர்னா வாட்ச் இல்ல கிளாக். Oh. Clock. Okay. ஆமா. சோ வாஸ் இஸ் தஸ் Das ist ein ஐனே உவர். ஐனே மேம். ஆமா. எங்கெல்லாம் இங்க டி வருதோ பாருங்க. டி உவர் வருது இல்லீங்களா? டி உவர் வருதா இங்க? ஈ ஊவரா? டி உவர் கீழ டி உவர்னு இருக்கா? ஆமா மேம். இந்த டி உவர் வர இடத்துல எல்லாம் வந்து நீங்க ஐனே போட்டுக்கணும். ஓகே மேம். தஸ் இஸ் ஐனே உவர். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க டேர் வந்ததுனால ஐன் போட்டிருக்கோம், இங்கேயும் டேர் வந்ததுனால ஐன் போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே மேம். டேர் வர இடத்துல எல்லாம் ஐன். இது ஒரு ஸ்டூல், இது ஒரு சேர், இது ஒரு அந்த மாதிரி ஒருன்னு சொல்லும் போது ஐன் யூஸ் பண்ணிக்கணும். சோ இது கூட இது ஃபெமினின். டி உவர் வரும்போது ஐனே உவர். தஸ் இஸ் ஐனே உவர். சோ இது கேள்வி கேளுங்க நீங்களே. தமிழ் கேளுங்க. Das ist ein Stuhl, ma'am. வாஸ் இஸ் தஸ் கேளுங்க. ராஜேஷோ இல்ல வீரமணி சாரியோ யாரையாச்சும் கேளுங்க. Rajesh அண்ணா கேக்குறேன். Was ist das? Das ist eine Uhr. வெரி குட். அதுக்கப்புறமா விண்டோக்கு என்ன சொல்லுவாங்கன்னா das Fenster. Das Fenster. Fenster. Was ist das? Das ist ein Das ist ein Fenster. Fenster. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. das Fenster, டி உவர். நான் நாளைக்கு கேட்பேன் நான் மறுபடியும் உங்களை. ஓகே சரிங்களா? இது படிச்சுட்டு தான் நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் நாளைக்கு. ஓகே. das Fensterக்கு என்ன சொல்லுவோம்? das ist ein Fenster. ஓகே. der Stift. Stiftனா என்னது? பென். பென்னுக்கு என்ன சொல்லுவாங்க? der Stift. was ist das? Das ist ein Stift. சோ நீங்க கேள்வி கேளுங்க. யாரையாச்சும் கேட்டவங்களே கேட்காம வேற யாராச்சும் கேளுங்க. வீரமணி கேளுங்க. Was ist das? Das ist ein Stift. திரும்ப சொல்லு. Das ist ein fancy Stift. Stift. Okay. ஆனா கேக்கலையா? ஹெட்செட் போட்டுக்கிறதா? கேக்குது. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பேசுறதா கொஞ்சம் போல்டா இருக்கு. ஓகே. அது பேர் என்ன மேம்? சிஃப்டாஸ்? ஸ்டிஃப்ட். நூறு சொல்லுங்க மேம். ஸ்டிஃப்ட். ஓகே மேம். ஸ்டிஃப்ட். அடுத்தது was is das? das sofa. das sofa. the sofaக்கு das sofa. That's sofa. Okay. So was is das? Das ist ein sofa. ஓகே. இந்த வாலுக்கு என்ன சொல்வாங்கன்னா wand. டி wand. wand பண்ணாலும் அந்த இது ஐனே வருமா மேம்? என்ன சொல்லுங்க? ஐனே. ஐனே வந்திருக்கு மேம். yes exactly. டி wand. So what is that? டி wand. ஐனே. das ist eine. Das ist eine Wand. eine Wand. அப்புறம் டோருக்கு என்ன சொல்வாங்க? detour. Was ist das? Das ist eine Door. door. So மறுபடியும் யாரையாச்சும் கேளுங்க. was is das?
வாஸ் இட் தட் சாய்சன் சொல்லு. Das ist eine Tor. ஆ So. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? எழுதிட்டு இருக்கோம் மேடம். ஓகே. அடுத்தது கப்புக்கு என்ன சொல்லுவாங்க? கப்புக்கு டி டசர். டி டசர். டசர் கப்புக்கு டீ கிடையாது கப்பு. வெறுமனே கப்புக்கு மாத்திரம் டி டசர். வீரமணி சொல்றா பாரு. மேம் டீ கப் சொல்லுங்க மேம் திரும்பி ஒரு வாட்டி. டசர். டி டசர். Does it eine dasas? டசர். Dasar. R. டசர். சரி வரல. சே லாஸ்டா. சே டசர். டசர். ரைட்டா மேம்? கரெக்ட். ஓகே மேம். ஷர்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? thus hemmed. thus hemmed அப்படின்னா ஷர்ட். ஓகே மேம். hemmed. ஆமா hemmed. thus hemmed. was is thus? Das ist ein Hemd. Das ist ein Hemd. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணோம். அடுத்தது டி யாக்க. Jacket. டி யாக்க. அடிக்கடி ஸ்கிரீன் ஆஃப் ஆகுது மேம். அப்படிங்களா? நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். சோ டி யாக்க. டி வந்தாலும் ஐனே வருமா மேம்? Das ist eine Jacket. யாக்க. ஜே வந்து யாக்க. Okay, Jacket. 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 Was ist das? Das ist eine Jacke. அடுத்தது டாகுக்கு der Hund. Hund. டாக் ஹுண்ட். Was ist das? Das ist ein Hund. Das ist ein Hund. 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 ஆமா. Das ist ein Hund. Stop. எழுதிட்டீங்களா? Yes. டி கேட்ஸர். கேட்டுக்கு வந்து டி கேட்ஸர். டி கேட்ஸர். Katze. டி கேட்ஸர். கேட்ஸர். Katze. So what is that? Das ist Das eine ist eine Katze. Katze. eine Katze. So வேற யாராச்சும் கேளுங்க மறுபடியும். What is das? Das ist eine Katze. What's that? Okay. Der Teller. Teller na plate. Der Teller. Was ist das? Das ist ein Teller. Das ist ein Teller. Plate. Teller. So நீங்க படிக்கும்போது der Teller, der Teller, die Katze, der Hund அப்படியே படிச்சுக்கணும் நீங்க. Okay. So டாகுக்கு என்ன போட்டிருக்கீங்க? Der Hund. Der Hund. Super. Der Hund. பாட்டிலுக்கு வந்து டி ஃபிளாஷர். டி ஃபிளாஷர். Flash. Flasher. டி ஃபிளாஷர். Was ist das? Das ist eine Flasher. Flash. ஸ்பீகல். மிரருக்கு வந்து ஸ்பீகல். ஸோ நம்ம இதெல்லாமே டெய்லி யூஸ் பண்ற இதுதானே இல்லைங்களா?
ஆமா ஆமா மேடம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுல அங்கங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா டேபிள் மேல டேர் டிஷ்ன்னு போட்டுக்கோங்க, கண்ணாடி மேல டேர் ஸ்பீகல்னு எழுதி வச்சுக்கோங்க, ஒட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே வாட் இஸ் தாஸ்? Das ist ein Spiegel. ஸ்பீகல். பீகல் ஸோ வேற யாராச்சும் கேளுங்க. ஓகே தமிழ் கேளுங்க செல்வன் கேளுங்க. வாட் இஸ் தஸ்? த சீட் அண்ட் ஸ்பீகல் ஸ்பீகல். ஸ்பீக்கர் பீகல் ஸ்பீக்கர் பீகல் ஸ்பீக்கர். அடுத்தது. ஸோ இதே மாதிரி உங்க இதுல என்ன உங்க ரூம்லயோ சரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து வாட் இஸ் தஸ் நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே அது என்ன ஐட்டம்னு வந்துடும். சரிங்களா? அது வந்து புதுசா வேர்ட்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும். சரிங்களா? ஓகே ஸோ அடுத்தது வந்து எனக்கு புரியலன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை சொல்லணும். தஸ் verstehe ich nicht. Das வர்சஸ் வராது. வி வந்து எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். verstehe ich nicht. Das verstehe ich nicht. இது வந்து ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியலன்னா இந்த வார்த்தை சொல்லுங்க. சோ ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க. தஸ் verstehe ich nicht. Das verstehe ich nicht. verstehe Verstehe ich nicht. 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 சோ எல்லாரும் சொன்னீங்களா? ரிப்பீட் பண்ணீங்களா? வஸ்டே வஸ்டே தானே மேடம்? ஃபர் வி ஆர் வந்து எஃப் எஃப் வஸ்டே verstehe. ம் Das verstehe ich nicht. Ich nicht. அடுத்தது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேக்குறதுக்கு was bedeutet das. was bedeutet das. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேக்குறதுக்கு இதுதான் சொல்லணும். what does that mean? was bedeutet das. bedeutet டச் bedeutet bedeutet was bedeutet das. சொல்லுங்க. வாட் bedeutet das. எனவே இதுக்கு மீனிங் என்ன Bedeutet. எதா கேட்கணும்னா இந்த வார்த்தை தான் நீங்க கேட்கணும். was bedeutet das. அடுத்தது I don't know ich weiß nicht. ich weiß nicht. ich weiß nicht. ich ம் என்ன மேடம் சொன்னாங்க? weiß ich weiß nicht. Weiß. nicht. ich weiß nicht. I don't know.
இனிமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? இஷ் வைஸ் நிக்ட். Nicht weit nicht. Ich weiß nicht. ம் அது வந்து பி மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது வந்து டபுள் எஸ் மாதிரி Yes, சொல்லணும். double வைஸ். S. ஆ Double S. இஷ் வைஸ் நிக்ட். நோ ஐடியா அப்படின்றதுக்கு கைனே ஆனுங். Keine Ahnung. கைனே ஆனுங். நோ ஐடியா. எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம். நோ ஐடியா. Keine Ahnung. கைனே ஆனுங். Ahnung. ஸ்லோவா சொல்லுங்க. ஸ்லோவா பண்ணுங்க அப்படின்னா லாங்ஸாம் bitte. ஸ்லோ ப்ளீஸ். லாங்ஸாம் bitte. லாங்ஸாம்னா ஸ்லோலி, bitterனா ப்ளீஸ். லாங்ஸாம் bitte. சொல்லுங்க. Langsam bitte. Langsam bitte. 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 ஸ்லோவா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஸ்லோவா பேசுங்க. மெதுவானா அமைதியா பேசுங்கன்னு கிடையாது. ஒரு நிதானமா பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்லோவா புரியுற மாதிரி பேசுறதுக்கு. Können Sie bitte langsamer sprechen? நான் ஃபாஸ்டா பேசிட்டே போனா உங்களுக்கு புரியாது இல்லைங்களா? ஆமா மேடம். அந்த மாதிரி பேசும்போது Können Sie bitte langsamer sprechen? Können Sie bitte langsamer sprechen? Können Sie bitte langsamer sprechen? எழுதிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? பண்ணிக்கலாம். சரி, எனக்கு ஜெர்மன் தெரியாது அப்படின்னா இல்ல வேற எந்த லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னா ich spreche kein Deutsch. டாய்ச்னா ஜெர்மன். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரியலன்னா அது சொல்லலாம். ich spreche kein ஹிந்தி. எனக்கு ஹிந்தி தெரியாது. I don't speak German. I don't speak Hindi. ich spreche kein சொல்லிட்டு என்ன லாங்குவேஜ் பேச மாட்டீங்களோ அது சொல்லணும். ஸோ ரொம்ப நல்லா பேச தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு ich spreche nicht so gut Deutsch. ஓரளவுக்கு தெரியும், கொஞ்சமா தெரியும், ரொம்ப நல்லா பேச மாட்டேன்றதுக்கு ich spreche nicht so gut Deutsch.
Beach. Sprecher, ich spreche nicht so gut Deutsch. எழுதிட்டீங்களா? எழுதி மேடம். ஸோ ஏதாவது லாங்குவேஜ் பேசுவீங்களா அப்படின்னு Sprechen Sie English? Do you speak English? Sprechen Sie Deutsch? ஜெர்மனில் பேசுவீங்களா? Sprechen Sie தமிழ்? தமிழில் பேசுவீங்களா? Do you speak அப்படின்னு கேட்குறதுக்கு Sprechen Sie English? எழுதியாச்சு மேடம். ஸோ வி ஹைஸ்ட் புக் ஆஃப் டாய்ச். ஸோ ஏதாவது ஒன்று பொருள் வந்து ஜெர்மனில் என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த வார்த்தை புக்குக்கு பதிலாக வேற என்ன வார்த்தை தெரியலையோ அது நீங்கள் போடணும். வி ஹைஸ்ட் டேஷ் ஆஃப் டாய்ச். ஜெர்மனில் இதை என்ன சொல்லுவாங்க? வாட் இஸ் புக் கால்ட் இன் ஜெர்மன்? ஸோ வி ஹைஸ்ட் நீங்கள் பென்னு கூட சொல்லலாம். வி ஹைஸ்ட் பென் ஆஃப் டாய்ச். பென் ஆஃப் டாய்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். வி ஹைஸ்ட் பென் ஆஃப் டாய்ச் இல்லை வி ஹைஸ்ட் மொபைல் ஆஃப் டாய்ச். மொபைலில் ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்க? ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் வார்த்தையும் யூஸ் பண்ணுவீங்க. தமிழ் கூட சொல்லலாம். வி ஹைஸ்ட் என்ன சொல்லலாம்? தமிழ் எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அது தமிழ் வார்த்தை சொல்லிட்டு ஜெர்மனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். Wie heißt dash of Deutsch? இங்கே பாரு. வி ஹைஸ்ட் கார் ஆஃப் டாய்ச். கார் ஜெர்மன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. வி ஹைஸ்ட் கார் ஆஃப் டாய்ச். ஸோ கார் என்ன சொல்லுவாங்க ஜெர்மன்ல? நீ கால் அட்டன் பண்ணல அந்த கிளாஸ் அனே மறந்து வச்சேன். புரியல. நான் மறந்து வச்சேன் மேடம். தெரியலையா? நான் தெரியல மேடம். ஸோ வி ஹைஸ்ட் திரும்ப பார்க்கணும். சொல்றோம். ஐயோ சொல்லிட்டேன். ஆட்டோ மேம். ஆமா. வி ஹைஸ்ட் ஆட்டோ ஆஃப் டாய்ச். ஸோ இது வந்து ஆட்டோ சொல்லுவாங்க. கார் ஹைஸ்ட் ஆஃப் டாய்ச் ஆட்டோ. ஸோ அது நீங்க ஜெர்மன்ல என்ன சொல்வீங்கன்னா கார் ஹைஸ்ட் ஆஃப். இதுக்கு ஆன்சர் சொல்றேன் நான். டாய்ச் தஸ் ஆட்டோ. காரை வந்து ஜெர்மன்ல ஆட்டோ சொல்லுவாங்க. ஓகே.
நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிடுறேன். ஸோ ஏதோ பொருள் காமிச்சு கூட நீங்க சொல்லலாம். வி ஹைஸ்ட் தஸ் ஆஃப் டாய்ச், இதுக்கு ஜெர்மன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. வி ஹைஸ்ட் தஸ் ஆஃப் டாய்ச், நீங்க ஏதாவது காமிச்சிட்டு இதை என்ன சொல்லுவாங்க, வாட் இஸ் தட் மீன் இன் இங்கிலீஷ்? எழுதிட்டீங்களா? எழுதிட்டோமா? ஸோ ரிப்பீட் பண்ண சொல்றதுக்கு können Sie das bitte wiederholen? können Sie das bitte wiederholen? wiederholenனா ரிப்பீட் அகைன், மறுபடியும் சொல்லுங்கன்றதுக்கு wiederholen. können Sie das bitte wiederholen? வி பிச்சர் அப்படின்னா வாட், ஏதாவது புரியலன்னா மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான் வி பிச்சர். வி பிச்சர் அப்புறம் können Sie das bitte aufschreiben? எழுதி காமிங்க அப்படின்னு. could you please write that down? இதை எழுதுவீங்களா அப்படின்னு எழுதுங்க. können Sie das bitte aufschreiben? aufschreiben. எழுதிட்டீங்களா? திரும்ப சொல்லுங்க. ஹவுஸ் ட்ரை வேணா. aufschreiben. aufschreiben. ஓகேவா? எழுதியாச்சா? எழுதிடும். எழுதியாச்சு மேடம். können Sie das bitte buchstabieren? ஸோ aufschreibenனா எழுதுறது, buchstabieren ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு அர்த்தம்.
எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? மேடம். ஸோ இப்போ எனக்கு புரியுதுன்னா நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். எட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ இஷ். புரிஞ்சுதுன்னா எட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ இஷ். திரும்பியும் எட்ஸ் அப்படின்னா நவ் இப்போ. எஸ் அடுத்து என்ன சொன்னீங்க? எட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ ஹே ஃபர்ஸ்ட் ஏ இஷ். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுறேன் மேடம். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகே உங்களுக்கு. இது வரைக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? நாளைக்கு கேட்பேன் உங்களை. கண்டிப்பா மேடம். இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நாளைக்கு கேட்பேன். ஸோ படிச்சுட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ யார் யார் ப்ரெசன்ட்னு போட்டுறேன். ராஜேஷும் 2 வீரமணியும் தமிழ் செல்வன். ஆமாம்மா. ஓகே ஓகே. Cheers. Cheers. Cheers, ma'am. ஓகே மேம், எக்ஸ்கியூஸ் மேம். Cheers.